ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம கட் பீடு அவுட்லைன் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? லைன் போட்டுட்டு கட் பீடு வந்து நான் பீடு கோக்குற நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த நீடில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அயன் நீடில்லே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதே நீடில்லே வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பீடு நீடில் யூஸ் பண்ணுறதையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ 2 நீடிலுமே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போது இந்த கட் பீடை வந்து நம்ம சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? எதனால் இதை வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணாமல் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, சுகர் பீடு வந்து நம்ம 2 ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த கட் பீடை வந்து நம்ம சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதை விட ஸ்மால் சைஸ் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து 2 ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் எல்லாம் வந்து பார்க்காதவங்க அந்த கிளாஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோவை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது என்ன வீடியோ என்ன கிளாஸுங்கிறது உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால தான். சரிங்களா? ஸோ இதை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவும் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எப்பவும் போல் ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த அவுட்லைனை வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டோம். எண்டு நாட் வந்து அவசியம் நீங்கள் போடணும். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு. இப்போது அடுத்தது வந்து இதையே இன்னொரு டைம் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது வந்து கலர் பீடில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கட் பீடு வந்து நம்ம வந்து கட் பீடுன்னு சொல்லுவோம், இல்லைனா கத்தானா பீடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 2 விதமாகவும் நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்து சைஸும் வந்து இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாகவும் வந்து இருக்குது. இதுதான் சைஸா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்னும் எக்ஸ்டெண்ட் சைஸ்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது அதையுமே வந்து நான் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம வந்து லைன் போட்டு லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னும் பார்த்தோம். இப்போ லைனே இல்லாமல் நம்ம வந்து நேராக ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஸோ 3 மந்த்து கிளாஸு. இவ்வளோ நாள் வரையுமே 4 மந்த்து கிளாஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்ருந்தோம். ஸோ 4 மந்த்துங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம 3 மந்த்து கிளாஸே வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் 2மே பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு டிசைனில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போது நிறைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு டிசைன்லேயும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எண்டு நாட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டிசைனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டலாம். ஸோ இதே மாதிரியே ஒரு அணில் டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பென்சிலால் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் பாதி வந்து போட்டேன். அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போது இந்த ஷேப்பில் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே நான் சிங்கிள் பீடாக தான் வந்து
ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா? நான் வந்து எங்கேயுமே 2 இல்ல 3 அந்த மாதிரிலாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணவே இல்ல. வெறும் சிங்கிள் பீடா தான் நம்ம வந்து கட் பீட வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் எதனா போடணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆர்டர் குடுங்க. கண்டிப்பா நான் பண்ணி தரேன். ஸோ என்ன ப்ரைஸுக்கு அதுக்கேத்தா மாரி தான் நம்ம வந்து டிசைன் வந்து சென்ட் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுடைய ப்ரைஸ் என்ன? உங்களுடைய ரேஞ்ச் என்ன? அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் வந்து 700ல இருந்தே ஸ்டார்ட்டிங் வந்து சிங்கிள் ப்ளவுஸ் டிசைன் அது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து ப்ரீடல் ப்ளவுஸ் வரையுமே நம்ம பண்ணி குடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஏன் 2ஆ பண்ணக்கூடாதா அப்படின்னா, 2 பீடாக வந்து பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் உள்ளவங்க பண்ணலாம். ஆனாலும் வந்து கட் பீடு வந்து நமக்கு தூக்கிட்டுருக்கும் இல்லையா? ஸோ சுகர் பீடு மாதிரியே கட் பீடு வந்து நமக்கு இருக்காது. அதனால் வந்து 2 பீடாக பண்ணுனா கண்டிப்பாக நமக்கு வந்து தூக்கிட்டுருக்கும். நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து சிங்கிளாக போட்டப்போ கொஞ்சம் கேப் கொடுத்து ஈவனாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் அந்த இடத்துல வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். எனக்கு அந்த இடத்துல வந்து லைட்டாக தூக்கிட்டுருக்கு பாருங்கள். ஸோ 2 பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமா? ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை கிளாஸில் நான் சேரல, உங்கள் வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஷார்ப்லாம் இருக்குது இல்லையா? அந்த ஷார்ப்லாம் நான் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே மாதிரியே ஒரு பீடாவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசியிருக்கேன், என்ன டிப்ஸு சொல்லியிருக்கிறேன், ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கேப்பில் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அந்த லைனை வந்து அப்படியே கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இந்த ஷேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே மாதிரியே ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு எண்டு நாட் வந்து போட்டுருங்க. எப்போவுமே வந்து நாட் போட மறக்காதீங்க. நாட் வந்து அவசியம் போடணும். சரிங்களா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஒர்க்குக்கெலாம் வந்து நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் நீங்கள் வந்து லைக் போட்டுருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.